சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் காரணமாக தமிழகத்தில் நாகை, வேளாங்கண்ணி, கடலூர், சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சுனாமி தாக்கியதில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மீனவர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பூக்கள் மற்றும் பால் குடங்களுடன் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். பின்னர் மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பூக்களை கடலில் கொட்டியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் புனித அந்திராயர் ஆலயத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருப்பலி நடந்தது. இதில் பங்கேற்றவர்கள் மௌன ஊர்வலமாக சுனாமி நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதால் குமரி கடற்கரை கிராம மீனவ மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. எங்களோட பயன்படுத்தி மக்கள் எல்லாம் வாழ்ந்த மக்களை நினைச்சும் போது மனசானதை தாங்கவே முடியல. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழவா அப்படின்னு தண்ணி வந்து எல்லாரையும் வாழ்த்துட்டது அப்படின்னு தங்கமா வாழ்ந்து அருமையா வாழ்ந்த நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில வாழ்ந்துட்டு அவ்வளவு மக்கள் பார்க்க முடியாத மக்களை நினைச்சு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. கடலூரில் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு மீனவர் அமைப்பு சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். தமிழக மீனவர்களும் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லாமல் தன்னுடைய வயிறையும் பட்டினி போட்டு இறந்த குடும்பங்களுக்கு ஆதரவு செலுத்தும் வகையிலே தமிழ்நாடு உள்ள மீனவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்துள்ளோம். நாகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு பூங்காவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.